வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுல அதிகமா கிடைக்குது? கேரட் அதிகமா சாப்பிடுப்பா, கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்மளுடைய கண் பவர் கம்மியாயிருச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ, நம்மளுடைய நைட் விஷனுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நைட் விஷன்னா இருட்டுல நம்ம பார்க்கும்போது வெளிச்சம் இல்லாம நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. ஆனா கொஞ்சமா ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரிஞ்சா கூட நம்மளால எங்க எது இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் தெரியுமா? அதுதான் நம்ம பார்வையுடைய அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேரட் சாப்பிடுறது மூலியமா, அந்த அக்யூரசிய நம்மளால டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நைட் விஷன் கொஞ்சம் கிளியரா அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மங்கலம்லாம் எதுவும் இல்லாம. இதுல பீட்டா கேரோட்டின் இருக்கு. முக்கியமான விட்டமின் ஏ இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் கேரட்ட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம என்ன கேம் விளையாண்டாலும் சரி, ரெட் கலர் ஜெர்சி போட்டு நம்ம விளையாடும்போது, நம்ம வின் பண்றதுக்கு 50% சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு எனர்ஜிய குடுக்குது. கலர் தியரிய பொறுத்தவரைக்கும், ரெட் அப்படின்றது நம்மளுடைய ஹார்ட் பீட்ட எப்பவுமே நல்ல பம்ப்ல வச்சுக்கக்கூடிய ஒரு கலரா பார்க்கப்படுது. அதனால தான் ரெட் எப்பவுமே வந்து டேஞ்சருக்காக வச்சிருப்பாங்க. ஆனா, நிஜமாவே அதுல எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரெட் கலர் ஜெர்சி போட்டு யாரெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல விளையாண்டாங்களோ, அவங்களே 50% ஆஃப் பீப்பிள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்ல போனோம்னா, ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்ச 50% பீப்பிள் அப்படின்னு இருக்கும்போது, அதுல அவங்க ரெட் கலர்ல கலந்தக்கூடிய ஏதோ ஒரு ஜெர்சி போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உண்மையோ, கோஇன்சிடென்ஸோ ஆனா, ரெட் நிஜமாவே ஒரு வேகத்துக்கு உண்டான கலர் அப்படின்றது தான் உண்மை. ஜப்பான்ல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதே மாரி தான் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1,27,500 ஜிபி பெர் செகண்ட் அப்படின்ற ரேஞ்சில அவங்க இப்போ இன்டர்நெட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்டே நம்மளால ஒரு படத்த ஒரு 3 மணி நேரம் படம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்ல ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துல டவுன்லோட் பண்ண முடியும் இல்லையா? ஆனா, இந்த இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா, 1 செகண்ட்ல அந்த 3 மணி நேரம் படத்த கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 டைம்க்கு மேல டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெவலுக்கான ஃபாஸ்டஸ்ட் நெட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தொட்டாலே அது டவுன்லோட் ஆயிடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு. இதுவரைக்கும் மனுஷங்க கண்டுபிடிச்ச ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிப்ஸ் இல்ல, ஷிப்ஸ். பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு 30,00,000 கப்பல் கிட்ட இப்போ வரைக்கும் தண்ணிக்குள்ள டம்ப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே ப்ரீ பிளான்டா பண்ணது கிடையாது. இதுல பாதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மால் ஃபங்ஷனால நடந்தது தான். ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். மெக்கானிசம்ல தப்பா இருக்கும். அந்த மாரியான ஒரு கிளைமேட்ட அது எதிர்கொள்ள முடியாத மாரி இருந்திருக்கும். அதனால அது டம்ப் ஆயிருக்கும். ஈவன் கப்பல்லாம் கவுந்தது மட்டும் இல்லாம, அதுல லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல இருக்கக்கூடிய நெறைய பொருட்களும் சேர்ந்து தான் கடலுக்குள்ள போச்சு. அது யாராலயுமே சொல்ல முடியாத ஒண்ணு தான். ஆனா இது எல்லாமே அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி மட்டுமே தான் பொறுப்பேத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ, அதெல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் அது கவர்மெண்ட்டோட காசு தானே. தலைக்கு ஷாம்பூவே தேய்க்கக்கூடாது போலப்பா. எந்த ஷாம்பூ தேய்ச்சாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க குளிக்கவே இல்ல தலைக்கு அப்படின்னாலுமே, தாராளமா உங்களுக்கு முடி கொட்டும். ஏன்னு கேட்டா பசு ஃபார்ம் ஆயிருக்கும். இல்லன்னா நெறைய புரோட்டீன் லாஸ் ஆயிருக்கும். அதனால ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, தினமும் சராசரியான ஒரு மனிதனுக்கு 50லேருந்து 100 முடி கிட்ட கொட்டும். அத நீங்க பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா ஷாம்பு தேய்க்கும்போது கையில இருந்து எடுப்போம். அப்ப பார்த்தா ஷாம்பு நுரையோட சேர்ந்து முடியும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா உங்களுக்கே தெரியாம காத்துல நெறையா முடி பறந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய சான்ஸே கிடையாது. ஹெல்மெட் போடும்போதோ, இல்ல நீங்க கார்ல டிராவல் பண்ணும்போதோ, வெளிய நடந்து போம்போதோ, அப்பல்லாம் உங்களுடைய முடி பறக்க தான் செய்யுது. அப்படின்னா ஒரு 50லேருந்து 100 அப்படின்றது பாசிபிளா எல்லாருக்கும் கொட்டக்கூடியது தான். ஆனா அது திரும்ப வளர்ந்துரும். கலர் டிவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நெறைய பேருக்கு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜா சொல்லணும்னா, ஒரு 60லேருந்து 70% பீப்பிளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு வந்துகிட்டு இருந்துச்சாம். எப்படி கனவு வருது? நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ்ல தான். அந்த டிவி வந்ததுக்கு அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட்ல நெறைய பார்த்து, பார்த்து அவங்களுடைய கனவுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வர ஆரம்பிச்சுச்சு. அவங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிருச்சு, நீங்க என்ன விஷுவலைஸ் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பண்ணும் அப்படின்னு. ஆனா கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப நமக்கு வரக்கூடிய கனவெல்லாம் கலர்ல தானே வருது. பார்த்துக்கங்க. அதிகமா யாரெல்லாம் வெளிய எக்ஸ்போஸ் ஆனாங்களோ, வெளிய நெறைய விஷயங்கள் பார்த்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் வந்திருக்கு. வெறும் டிவி வந்துருச்சு புதுசா அப்படின்னு சொல்லி டிவி மட்டுமே பார்த்துட்டு இருந்த நெறைய பேருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவுகள் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் கேட்கும்போதே செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் அதிசயமாவும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.